மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போறோம். இந்த vlogோட ஸ்பெஷல் என்னன்னா, கத்தார் வந்ததுல இருந்து நாங்க இது வரைக்கும் பண்ணாத ஒண்ணை வந்து பண்ண போறோம். அதுக்கடுத்து ஆஸ் யூஷுவல் ஷாப்பிங்லாம் இருக்கு. ஸோ அந்த ஷாப்பிங்ல நாங்க என்னெல்லாம் வாங்குறோம், வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. அம்மா 5 மினிட்ஸ் கழிச்சு எழுப்பவா ஸ்கூல் போறதுக்கு? 100 மினிட்ஸ் கழிச்சு எழுப்பணுமா? அடி மணி 6 ஆகுதுடி. 6:40க்கு ஸ்கூலு. நண்டு ஏந்திரி பப்பு. அச்சோ, ஸ்கூலுக்கு ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கீங்களா? ஷூ போட்டு ரெடி ஆயிடுவீங்களா? அண்ணா நேற்றுக்கு சொல்லி கொடுத்தானே உனக்கு. 1 அப்புறம் என்ன? 2 3 4 5. அப்புறம் ஹிந்தியில 1 2 3 4 5 6. வாவ், சூப்பர்டா, வேற லெவல் நீங்க. அதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தா. அண்ணா செகண்ட் லாங்குவேஜ் தேர்ட் லாங்குவேஜ் உனக்கு சொல்லி கொடுத்துட்டான். அச்சு காட்டுங்க, ஃபேஸ் காட்டுங்க. ஜாலியா ஸ்கூலு? இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஜீவிதா வீட்ல என்னடா செஞ்சிருக்க? பாஸ்தா சூடு பண்ண. ஆமா, கேசரி. அதுக்கடுத்து என்னது, பிரெட்டு, கப்பக்கிழங்கு, ஆரஞ்சு ஜூஸ். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? நல்லா பிளேட்டை கலர்ஃபுல்லா பண்ணி வச்சிருக்கா. நல்லா இருக்கா? வேற லெவல். நல்ல வாசனையா இருந்துச்சு. நான் காலையில இவர் ஆபீஸ்க்கு அனுப்புறப்ப 5 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு. இன்னைக்கு 15 பூ கிட்ட பூத்திருக்கேன். எப்படி 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? 11 12 13 14 15. அவ்வளவுதான், அதுக்கு மேல இருக்காது. நான் அப்ராக்சிமேட்டா தான் கால்குலேட் பண்ணேன். இந்த சைடு நான் பார்க்கல. 16. எஸ். இது பாக்குறப்ப அப்படியே அழகா இருக்குடா. பச்சை கலர் வெள்ளை கலரும் இல்ல. நேரம் காலை 7:30. இன்னைக்கு 4வது நாள் பூத்திருக்கு. ஆமா, டே 4. செம்ம அழகா இருக்கு. காலையிலே ஒரு ஆங்கிள் சைட் அடிச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? தலையில வச்சா கூட நமக்கு இந்த வாசனை வருமான்னு தெரியல. ஆனா இங்கே வச்சிருக்கும் போது நமக்கு அப்படியே அந்த ஸ்மெல் சூப்பரா இருக்கு. ஆமா, நான் துணிக்காய் போடுறப்ப அப்படியே வாசனை கும்முன்னு அடிக்குது. காலையில இவர் ஆபீஸ்க்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே வந்து பாத்துட்டு போவோன்ட்டு அவரையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு போனேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாரு. இப்போ வந்து எங்கே போகிறேன் அப்படின்னா, பூ வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுமல்லி பூ வந்து கட்ட கொடுக்கலான்ட்டு நம்ம ஜீவிதா தான் வந்து கட்ட போகிறா. இது வரைக்கும் கத்தார் வந்ததுலேருந்து இந்த மாதிரி உதிரி பூ எடுத்து நாங்கள் கட்டினதே கிடையாதுங்க. ஏன்னா கட்டின பூ தான் நாங்கள் வாங்கி வச்சுப்போம். உதிரி பூ வந்து எங்களுக்கு கிடைக்காது ஊர் மாதிரி. ஸோ அதுதான் நான் சொன்னேன், கத்தார் வந்ததுலேருந்து இது வரைக்கும் பண்ணாததை பண்ண போகிறோன்ட்டு. குண்டுமல்லி பூ எல்லாம் வந்து ஜீவிதா கட்டிகிட்டு இருக்கா. ஒன்று ஒன்றா அழகாக கட்டிகிட்டு இருக்கா. சூப்பர் பார்லர் மேடம். பார்லர் மேடம் இன்னைக்கு பூ கட்ட விட்டாச்சு. வச்சு கடையில காசு கொடுத்து என்னதான் வாங்கி வச்சாலும் அந்த வாசனை அந்த அளவுக்கு வரவே மாட்டேங்குது. அதுக்கே எனக்கு பூ வாங்க இங்க பிடிக்கிறது இல்ல. இங்க என்னன்னே தெரியல. நம்ம குண்டுமல்லி வந்து அந்த அளவுக்கு வாசனையே வர மாட்டேங்குது. குண்டுமல்லி, சந்தனமுல்லை, சந்தனமுல்லைல இது என்னது, ஜாதி மல்லி, எதுவுமே அந்த அளவுக்கு வாசனையே வர மாட்டேங்குது. கொஞ்சம் வரும் மல்லியை. ஆமா, மல்லி எனக்கு நம்ம தெருவுல வாங்குற ஜாதி மல்லி வாசனை நல்லா வரும். சோ நான் எப்பவுமே பூ வாங்கினா அதான் வாங்குவாங்க. வாசனை நல்லா இருக்கும். குண்டுமல்லி பாக்ஸ ஓபன் பண்ணி மூக்கு கிட்ட வச்சாதான் அந்த குண்டுமல்லி பூ வாசனையே கொஞ்சம் தெரியும் இங்க. அப்படி எப்படிதான் பேக்கிங் பண்றாங்கன்னே தெரியல. எப்படி சூப்பரு. ஒருத்தவங்க வச்சுக்கலாம்ல. நல்ல நெருக்கமா கட்டியே ஒருத்தவங்க வச்சுக்கிற அளவுக்கு வந்துச்சு. எங்க செடி குண்டுமல்லி. வா, ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஜீவித தட்டிட்டா. இதெல்லாம் வந்து 2 நாள் குண்டுமல்லி வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த இது ஒன்னு ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சிருக்கேன். ஆமா, ஏன்னா அப்படி கட்டோம்னா வருமா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தானே பூத்துச்சு. ஒரு 20 பூ பூத்துச்சு, அப்புறம் ஒரு 5 பூ பூத்துச்சு. அந்த மாதிரி பூத்ததுனால சரி 2 நாளுக்கு சேர்த்து வைப்போம் அப்படின்ட்டு. இந்த பாக்ஸ்ல எப்படி இருக்கு பாரு. இது வந்து பறிச்சு 2 நாள் ஆகுது. ஓகே தான் இல்ல, கொஞ்சம் பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்று ரெண்டு கொஞ்சம் தண்ணி இட்டு டேமேஜ் ஆயிடுச்சு.
டிஷ்யூ போட்டு தான் கவர் பண்ணுறோம். அப்பயும் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரில. இது யூஸ் பண்ண டிப்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இந்த சைடு எல்லாம் வெள்ளையாக இருக்குது பாரு. இது 2 நாள் ஓடுது, இது 1 நாள் ஓடுது. நம்ம ஊர் மாதிரி ஆயிடுச்சுல. ஊரில் தான் வந்து நேற்று பூருக்கு பார் ஃப்ரிட்ஜில் எடுத்துருவான், முந்தா நேற்று பூருக்கு பார் எடுத்துருவான் கட்டுவோம் அப்படின்வாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 1 நாள் தவிர ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். ஒரே நாள் தான் வைப்போம். பட் இங்கே வேறு வழி இல்லையே அப்படி சொல்லிட்டு வச்சேன். எல்லாத்தையும் மொத்தமாக கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம செடியிலேருந்து பறித்த குண்டுமல்லி பூ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஹாப்பி. கத்தாரில் இந்த மாதிரிலாம் நான் வைப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனால் இந்த பூ வந்து எனக்கு பெருசாக கட்ட வரலங்க. ஏன்னா காம்பு வந்து குட்டி குட்டியாக இருக்கா, அதனால ஜீவிதா தான் கட்டி கொடுத்தா. ஸோ நல்லா அழகாக சூப்பராக கட்டி கொடுத்துட்டா. இப்போ வந்து ஷாப்பிங் போகலான்னு கிளம்பியாச்சுங்க. மேலே பார்த்தா நிலா அழகாக இருக்குது. இது எத்தனாவது நாள் பிறைன்னு தெரியல, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. நாங்கள் எங்கே ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அதுவும் நம்ம வீட்டுக்கு எட்டி பார்த்தா தெரியுது. அதே இடத்துக்கு தான் வந்து ஷாப்பிங் போகிறோம். வீட்டுக்கு கொஞ்சம் இது திங்ஸ் எல்லாம் வாங்கணும். வீக்கெண்ட் ஷாப்பிங்னு கூட சொல்லலாம். அதுக்கு தான் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகுது. நானும் ஜீவிதாவும் கிளம்பியாச்சு ஷாப்பிங்க்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளோட லூலு இருக்குது, அந்த சைடு கிராண்ட் மாலு, இந்த சைடு ஆன்மார்ட்டு. போட்டு பார்ப்போமா? அந்த பக்கம் பார்த்தா ஜிம்மு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லப்பா. எங்க நம்மளாலாம் போக முடியாது போல. காலையில அடிக்கிற வெயில ஜிம்முக்கு போக முடியுது. எனக்கும் போகணும்னு ஆசை தான். பட் வந்துட்டு டைமிங் செட் ஆகாது. தெரியுமா, கிளைமேட் குளிருன்னு வெளியே வர மாட்டோம். இன்னொன்னு வெயிலுன்னு வெளியில வர மாட்டோம். வெளியவே வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கு போல. ஆமா, மெயினா வந்துட்டு நாங்க இந்த குட்டீஸை வெளியில அனுப்புறதும் எங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டே வாக்கிங் போகணும்ட்டு தான். இல்ல எவ்வளவு நாள் சொல்லுவோம், இப்படி அனுப்பிட்டு அப்படி போறோம். அடிக்கிற வெயில வந்து ஓடிடு. தலை வலிக்குதுங்க. அதுல போயிட்டு வந்தோம்னா தலை வலிக்குது, ஒரு மாதிரி ஆகுது, உடம்பே முடியாம போயிடுது இந்த கிளைமேட்டுக்கு. அதனாலதான் வந்து போக முடியல. ரொம்ப ஆசைப்படுவோம். ஏன்னா நாங்க இந்த குட்டீஸோட வாக்கிங் போறப்ப அம்மா 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 தூக்கு இறக்கு, நாங்க எங்க இஷ்டத்துக்கு போக முடியாது. அவங்க இஷ்டத்துக்கு வாக்கிங்னு ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்கும். அதனாலே போறதே கிடையாது. கடைசியில இப்ப இப்படி இருக்கு. பார்ப்போம். எந்த கடைடா ஃபர்ஸ்ட்? கிராண்டா. ஓகே. ஏன்னா எனக்கு இட்லி அரிசி வாங்கணும். நீங்களாம் வாங்க போகிற மெயினா இட்லி அரிசி தான். இட்லி அரிசியா? ஓகே. 2 பேருக்கும் இது கூட ஒன்னாவே. ஆமாம், இட்லி அரிசி வாங்கணும், சாப்பாட்டு அரிசி வாங்கணும். ஆக்சுவலாக இப்போ ஊருக்கு போகிறோமே, ஷாப்பிங்கை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி சுருக்கி செலவு பண்ணுவோம்னு நினைப்போம். ஆனால் பாருங்க அந்த நேரம் தான் எல்லாம் காலியாக்கி மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அதில் பாதியை வச்சுட்டு ஊருக்கு போக வேண்டியதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இன்னைக்கு வந்து ஆன்மார்ட்டில் எதுவும் வாங்குற வேலைலாம் இல்லை. ஸோ அதெல்லாம் முடிஞ்சது இருக்கு. ஆனால் வேண்டான்னு வந்துட்டோம். ஏன் உனக்கு இருக்கா? 4 lines நோட்டு தான் லிதன்யா கொண்டு வாங்கலாம். அப்படியா? எனக்கு இல்லை நினைச்சேன். ஆனால் இப்போ வேணாம், கொஞ்சம் போட்டோம் மீன்ஸ். ஓகே. இப்போ டைமும் இல்லைல்ல, அதுக்காக வச்சுட்டு வந்துட்டேன். சரி சரி. இங்கே வந்து நிறைய அந்த கிராஃப்ட் ஒர்க்கு ப்ளஸ் அந்த புக்கு, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது எல்லாமே செம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா கிடைக்குங்க. இப்போ தான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். அதனால வந்து எனக்கு தேவைப்படல. இவ இப்போ தான் சொல்கிறான். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா கிராண்ட் மால், அங்கே தான் போகிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் இதெல்லாம் இருக்கிறது ஒரு பக்கம் வசதியாக இருக்குது, இன்னொரு பக்கம் பால் தீர்ந்தாலும் வந்து வாங்குறோம் 100 ரியால் பில்லு வந்துடுது. அது எப்படின்னு தான் தெரியல. எதையாவது ஆஃபர் நம்ம கண்ணுக்கு படுற மாதிரியே வச்சிடுறாங்களா, மனசு கேட்க மாட்டேங்குது. ஆமாம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆரியாஸ் இருக்குது. ஆரியாஸ் எக்ஸ்பிரஸ் வந்து இருக்குது. சின்னது எடுக்கலாமா பெருசு எடுக்கலாமா? சின்னதெல்லாம் பத்தாதுடா, பெருசே எடு. இதை எடுத்துரு பார்க்கலாம். வந்த உடனே இந்த ஆஃபர் பேப்பர் எடுத்துடுறது, படித்து பார்த்துட்டு என்ன இருக்குது என்னென்னு பார்த்துட்டு இங்கே வச்சுட்டு போயிடுவேன். என்ன இருக்குன்னு இன்றைக்கி உங்களுக்கும் காமிக்கிறேன். ஆஃபர் பேப்பரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஈத் அல் அதா முபாரக்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பக்ரீத் வரப்போகுது இல்லை, அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே பக்ரீத்னே சொல்ல மாட்டாங்கல்ல, எல்லாத்துக்குமே ஈத் தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் பக்ரீத்னு தான் சொல்லுவோம். டீல் வந்து எப்போல இருந்துன்னா 29 to 11 வரைக்கும் இருக்குது. அன்டில் ஸ்டாக் லாஸ்ட் இது ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த பேஜில் அப்படியே ஆஃபர் இருக்கும் பாருங்கள், என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். பட் இந்த பேஜில் எங்களுக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இந்த ஆஃபர் எல்லாமே D4D ஆப்பில் வந்து வந்திருக்கும். உங்களுக்கு கிளியராக வேணும்னா அதில் வந்து பார்த்துக்கோங்க, ஒன்று ஒன்றா செப்பரேட்டாக பார்க்கோங்க. இந்த பேஜில் வந்துட்டு நட்ஸெல்லாம் ஆஃபர் இருக்குல்ல, நட்ஸ்னா கேஷ்யூ இருக்குது. கேஷ்யூ வந்து 1/2 கிலோ 19 இது வாங்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து அஜ்வா டேட்ஸ் 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. ஆமாம், 4ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து
ட்ரை கிரேப்ஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதுவும் 4ஆம் தேதி இருக்குங்க. அதுக்கு அடுத்து எல்லாம் ரைஸு, ஆயிலு அது மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக கீ தீந்துச்சு. கீ வாங்கி இது ஆஃபர் இருக்கா பார்ப்போம். கோக்கிங் சோப்பு. அடுத்தது என்ன இருக்குது? இதெல்லாம் அந்த டிஷ் வாஷிங்கு, சோப்பு, காப்பிக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆஃபரில் இருக்குது. இதெல்லாம் வீட்டில் இருக்குது. வேறு என்னடா உனக்கு எதாவது வாங்கணுமா? ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸு தேவையில்லை. இப்போ தான் நம்ம ஊருக்கு போகிறோமே, ஊரில் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கடுத்து ஷூ, பிளாங்கெட்டு, பெட்டி இருக்குது. பெட்டி வாங்கணுன்னு பார்த்தீங்கன்னா வேணால் பார்க்கலாம். இங்கே பெஸ்ட் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் பேக்கு, ஏன்னா ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ண யூஸ் ஆகும். எல்லாம் நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது. ஸோ தேவையில்லை. அடுத்து இதெல்லாம் ஷூவு, பார்பிக்யூ ஸ்டாண்டு, சேரு, அவ்வளோதான். டாய்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குது. எல்லாம் இப்போ தான் பர்த்டே முடிச்சு நிறைய டாய்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் தேவையில்லை. எல்லாம் புரட்டி பார்த்தாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தேவையோ மெயினாக இதில் வந்து டேட்ஸ் வேணும் எனக்கு. அதுதான் வாங்க போகிறேன். பனானாவா? நம்ம வந்து சாம்பிள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு டேட்ஸ் வந்து சாம்பிள் கிட்ட இருக்கு. ஏன்னா ஹார்டாக இருந்தால் குட்டி சாப்பிட மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இது எத்தனை கேஜி? நல்லாயிருக்கும். 1/2 kg டேட்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. 1/2 kg சொல்லியிருக்கேன். ஏதோ வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் இதில் வேறு மாதிரி இருக்குது. ப்ளூ கலரில். இதில் எல்லாமே ஒயிட் கலர்லேயே இருக்குது. பிளாக்பெரி வேஃபர் இது. தான் இருக்குது. அப்படியா? ஊருக்கு போகிறதுக்காக சாம்பிள் வந்து வாங்கி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கலர் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து இது நல்லா இருக்கா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ளேவர் இந்த சாக்லேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே தான். நீங்களும் வந்து சாம்பிள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வாங்கிக்கோங்க. ஸ்டாக் நிறைய இருக்கா? கட்டு. இது வந்து ஸ்ட்ராபெரி. முன்னாடி பிளாக்பெரி, இது ஸ்ட்ராபெரி. இது ஓப்பன் ஆயிருக்கு. அடுத்தது கேஷு சொல்லியிருக்கேன். கேஷு நல்லா பெருசு பெருசாக சூப்பராக இருக்குடா. உனக்கு வாங்கணுமா? வாங்குறியா? வாங்கிட்டியா? ஓகே. கொண்டக்கடலை வாங்கணும். வெள்ளை கொண்டக்கடலை. உனக்கு வேணுமா? இருக்கா? ஓகே. இது வந்து 5.75 ரியால் வருது. எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க. இது 2 கிலோ வந்து 10 ரியால் வரும். இந்த இட்லி ரைஸ் வந்து கொஞ்சம் இட்லிக்கு நல்லா இருக்குது. நிறைய இது டெஸ்ட் பண்ணி கடைசியில் இதை வந்து ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம். எனக்கு 2 ஜீவிதா பொண்ணு. ஊருக்கு போகிறதுனால ஓகே. 2 கொஞ்சம் பீருன்னு நினைக்கிறேன். பட்டு கரெக்டாக வாங்க முடியல. அதனால் இது வந்து ஜீவிதா. மேர் அரிசிலாம் போட்டு இட்லி சுட்டு வச்சு அவ்வளோதான். அவர் இட்லி எடுத்து அடிச்சு விடுவார். அடுத்து சாப்பாட்டு அரிசி. நாங்கள் எப்பயும் வந்து எங்கூர் அரிசி தான் வாங்குவோம். பார்த்தீங்களா? தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி. ராயல் செஃப். இதில் உனக்கு வேணுமா? இல்லை இல்லை, உனக்கு வேணுமா? நான் இப்போ தான் வாங்கினேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஓகே. இதுதான் வாங்குறது. 35 ரியால் வரும். 5 எல்லாரும் கேட்பாங்க எந்த கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்டா. இப்போ சொல்லிட்டு இல்லை, இனிமே உன்னோட சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு. ரஞ்சு மாதிரி புசு புசுன்னு ஆகணும்னா தஞ்சாவூர் பொன்னி அரிசி சாப்பிடுங்க. ஆகலைன்னா என்னை வந்து கேட்கக்கூடாது. அப்புறம் அடிக்க போகிறாங்க. ஆமாம், உன் பையனும் அதை தான் சாப்பிட்றான். ஆனால் இன்னும் அவன் ஆகலை. அதுதான் கேட்குறேன். இந்த தடவை ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஷாப்பிங்கை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் எல்லாரும் யோசிப்போம். அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், அப்படிதான் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறோம்ல. ஸோ ஊருக்கு வந்து திங்ஸ் நிறையா வாங்குவோம். ஸோ அட் அ டைமில் ஸ்வைப் பண்ணுறப்போ அப்பா இவ்வளோவா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மாதத்தில் பாதி ஷாப்பிங்கை போட்டுருவோம் ஊருக்கு. அதுக்கடுத்து அடுத்த மாதத்தில் பாதி ஷாப்பிங்கை போட்டுருவோம். ஆனால் இந்த தடவை தான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இனிமேல் தான் ஆரம்பிக்கணும் ஒன்று ஒன்றா. இந்த மந்தே முடிய போகுது. பாலை கூட சுற்றி பார்த்து வாங்கிட்டு இருக்கா இவன். இந்த அப்படி உனக்கு 1 லிட்டர், எனக்கு 2 லிட்டர். எங்கள் வீட்லேயும் 30 இல்லையா? எனக்கு 30 தான் வேணுமே. ஏன்னா 29 தான் இருக்குது. தேடி எடு. உள்ளார வச்சுருப்பாங்க பாரு. அந்த லாஸ்ட்டில் கூட 29 தான் இருக்குது. ஏன் இன்னைக்கு மாடு பால் கறக்கலையா? 2 லிட்டர் பால் கறக்கலையாட்டுக்கு. 1 லிட்டர் பால் தான் கறந்துருக்கோ. 30. ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறேன். நம்ம ஜீவித்தை எதை கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. 30ஆம் தேதி பாலை கண்டுபிடிச்சிருக்கா. இந்த சைடெல்லாம் வந்தாலே ஒரே குஜல் ஆகிடும். ஒட்டியானம் காசு மேலே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர்லேருந்து எல்லா ஐட்டமும் இருக்குமா. அதெல்லாம் பார்க்குறப்ப ஹாப்பி ஆகிடும். பனங்கிழங்கு, எனக்கு புதுசாக பனங்கிழங்கு வாங்க போகிறோம். இது வந்து கிலோ 16 ரியால் போட்டிருக்காங்க. பாம் ரூட் இது பேர். நீ எத்தனை வாங்க போகிற? 3யா? நான் 2. எங்கள் வீட்டில் யாரும் பெருசாக சாப்பிட மாட்டாங்க. நானும் அவர் மட்டும்தான். அவரும் ஒரு மூடு இருந்தால் சாப்பிடுவார், அப்படிலாம் வேணான்றாரு.
எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேருந்து வரும் இந்த பூ எல்லாமே. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எது வேணுமோ அப்படி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பூவெல்லாம் இப்படி பாக்ஸில் வச்சுருக்காங்க. இன்னொன்று நொங்கு. நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன். கடைசியில் இப்போ சீசன் வந்துருச்சு, என்னால் தான் சாப்பிட முடியல. ஏன்னா இன்னுமே கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. அதனால் அடுத்த வாரத்துலேருந்து தான் நொங்கு வாங்கணும். அடுத்து இஞ்சி வாங்கியாச்சு. இது வந்து இந்தியா இஞ்சி தான், நம்ம ஊர் இஞ்சி. நான் வந்து இந்தியா இஞ்சி தான் யூஸ் பண்ணுவேன். அது என்னவோ எனக்கு சைனா இது வந்து இவர் வேணான்றவார், அதனால் நானும் வாங்கினது கிடையாது. இது வந்து 15 ரியல் வருது கிலோ. அதுக்கு அடுத்தது வந்து பூண்டு வந்து வாங்கியிருந்தேன். இதுவும் இந்தியா பூண்டு தான். ரேட்டு வந்து 17 சம்திங் ஏதோ போட்டிருந்தாங்க. ப்ரக்கோலி கிலோ 5 ரியல் போட்டிருந்தாங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். கல்யாணத்துக்குலாம் கொடுப்போம்ல பூங்கொத்து, அது மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது. முடிடா கை ஜில்லுன்னு இருக்கு. ஆமாம், பாக்ஸில் இருந்து எடுத்துருந்தாங்களே, ஐஸ்லேயே இருக்காங்க. ஆமாம், நல்ல பெருசாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 5 ரியலுக்கு ஓகே தான். இப்போ ப்ரக்கோலி சீசனாக என்னல்ல நல்லா கம்மியாக இருக்குது. ப்ரக்கோலி உடம்புக்கு ரொம்ப நல்லதான். ஐட்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கணுங்க பில் பண்ணுறதுக்கு. ஷாப்பிங் எல்லாம் முடித்து பில்லை போட்டு வந்தாச்சு. எவ்வளோ பில்லு வந்திருக்குன்னா 110 ரியல் வந்திருக்குங்க. ஒன்றுமே வாங்காத மாதிரி தான் இருக்குது. இது பன்னு பட்டருன்ட்டு ஏன் 2 பேர் இல்லை, 2 பேரோட ஷாப்பிங் இது, ஓகேவா. ஆனால் இட்லி அரிசி சாப்பாட்டு அரிசியே வந்து 50 ரியல் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பால், பச்சை மிளகான்ற பூண்டு, டேட்ஸே பார் 16 ரியல் வந்துச்சு. 1/2 kg வாங்கினேன்ல, அது கொஞ்சம் கூட குறைச்சா எக்ஸ்ட்ரா வெயிட் வரது பார்த்து போட்டிருப்பாங்க. ஸோ ஆக மொத்த பில்லு 110 ரியால். இதுதான் இந்த வாரத்தோட ஷாப்பிங். இதோட முடியுதானா கிடையாது. அடுத்தடுத்து மறுபடியும் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா எது வேணுமோ வந்துக்கிட்டு இருப்போம். குட்டீஸ்க்கு கொஞ்சம் சைட் டிஷ்ஷுக்கு வர வேண்டியது. ஆமாம், குட்டீஸ் கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணியாச்சு. கவர் ஏன் கவரில் இப்போ வை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் நடுவில் ஒரு தடவை ஷாப்பிங் வரணும். அடுத்து கடைசி ஷாப்பிங்காக நம்ம லூலு வந்து வந்தாச்சு. ஒரே ஐட்டம் தான் வாங்கினோம், ஆனால் அது இங்கே தான் வாங்குவேன்ட்டு வந்தாச்சு. அப்படி என்ன வாங்கியிருக்கேன்னு தானே பார்க்குறீங்க. தேங்காய் அங்கே நீங்கள் பார்த்தாவே தெரியும். தேங்காயோட தோல்லாம் மேலே போட்டு வரும், அது தலையில போட்டு வரும். ஆட்டி பார்த்து தட்டி பார்த்து அப்படிதான் வாங்குவேன். அப்படி வாங்கியே வெயிலுக்கு வீணாக போயிடுது. ஒரு தேங்காய் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அதை நம்பி சமையலுக்கு இறங்க முடியல, பயமாக இருக்குது. உடைக்கிறப்ப தான் வீணாக போயிருக்கும். அதனால் வேண்டாம் இந்த ரிஸ்க்கு, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு பேக்கப் வேணும்ட்டு 2 தேங்காய் வாங்கியாச்சு. லூலூவில் தான் எப்பயுமே தேங்காய் வந்து வாங்குறது, அது மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. இங்கே தான் நல்லாயிருக்கு. ஃப்ரைடேனால நல்லா ரஷ்ஷாக இருக்குது. ஹாய், இந்த ப்ரோ எப்பயுமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யா குட் குட். எப்போ நாங்கள் லக்கேஜ் தள்ளிட்டு வந்தாலுமே அந்த சைடு கொஞ்சம் எடுத்து வைக்க இதுவாக இருக்குமா, அப்போ வந்து எடுத்து வச்சு கொடுப்பாரு. நல்ல செக்யூரிட்டி. அவ்வளோதாங்க, எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ட்ராலியை தள்ளிட்டு நேரம் இரவு 10:30 மணி. இப்போ தான் முடிஞ்சுது. 8:30க்கு ஆரம்பித்தோம், 10:30 ஆயிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் அவர் இருக்காரு, ஸோ அதனால அவர் பார்த்துப்பார். அதனால விட்டுட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் கிட்ட விட்டுட்டு நிம்மதியாக யோசிச்சு வாங்க. ஆமாம், குட்டீஸோட வர்றப்போ பெருசாக நம்மளால அது யோசிக்கவே முடியாது. அதனால தான் காலையில் போகணுன்றதை நினச்சாலே நைட்டு 11 மணி ஆனாலும் பரவாயில்ல வந்துரு வாங்கிடு அப்படின்னு. ஆமாம், அதுவும் நாளைக்கு சாட்டர்டே லீவ் தான், குட்டீஸ்க்கும் லேட்டாகவும் எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்பிங்கை போட்டாச்சு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அடுத்து நாங்கள் பங்கு பிரிச்சுட்டு போயிட்டு குட்டீஸை வந்து போய் பார்க்கணும். எங்கள் வீட்டு குட்டீஸ் தூங்கலை, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாக மத்தியானம் எல்லாம் தூங்கியாச்சு. அதனால நைட்டு வந்து தூங்க மாட்டாங்க, அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க எனக்காக வெயிட்டிங். 8 மணிக்கெலாம் போய் கதவை சாத்தி தூங்கியாச்சு. பொண்ணு நல்ல பொண்ணுடா, சீக்கிரம் தூங்கிடுச்சு. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இல்லை. இவ்வளோ நாளாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அனல் காற்று அடிக்கும் இந்த டைமுக்கெல்லாம். இன்றைக்கி வந்து அனல் காற்றே இல்லை, கொஞ்சம் நல்ல சூப்பராக ஒரு இதமான காற்றா இருந்துச்சு. அதனால ஷாப்பிங்கை வந்து முடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பாய் பாய், குட் நைட்.